வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்டிஇடி ரிசல்ட் 23/1/2026 டுடே நியூஸ். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவு ரிசல்ட் பற்றி என்ன வகையான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்வு எழுதிய டிஎன்டிஇடி தேர்வு எழுதியவங்களுக்கு ரிசல்ட் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். அன்றைய தினம் எப்பொழுது, அதாவது 23ஆம் தேதி வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, என்ன காரணத்திற்காக இந்த தகவல் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதேபோல் பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் தேதிகள் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா, அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வது எப்படி, அதேபோல் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்க முடியும், தேர்வு முடிவுகள் ரிசல்ட் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய தினம் 2026 ஜனவரி 23ஆம் தேதி டிஎன்டிஇடி ரிசல்ட் டேட்டு எதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிஎன்டிஇடி ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டக்ட் பண்ணி நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1ம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2வும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த தேர்வு எழுதியது பார்த்திங்கன்னா 2026 ஆனுவல் பிளானில் பார்த்திங்கன்னா 2025 டிசம்பரில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட்டு வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெளியிடவில்லை. ஜனவரி மாத இறுதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல் இந்த வார இறுதிக்குள் டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவுச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 24/1/2026 ஷார்ட்டர்டே வருது, சனிக்கிழமை. அதேபோல் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி சண்டே ஹாலிடே. 26/1/2026 ரிபப்ளிக் டே ஹாலிடே. அதனால் 3 தினங்கள் தொடர்ந்து விடுமுறை வருவதால் இந்த வாரம் ரிசல்ட் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணிலாம் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா அதில் வேறு எந்த கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணுறது தான். அதனால் அதுக்குள்ள ரிசல்ட் உடனடியாக வெளியிடப்படும் அப்படின்றது தான் நமக்கு தகவல். இதில் பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ன்றது நமக்கு 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, 25 சண்டே, 26 ரிபப்ளிக் டே வருது. அதனால் இந்த 3 தினங்களை ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அதனால் இந்த 3 தினங்களை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே தேர்வு முடிவுகள் கன்ஃபார்மாக வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் அதிகபட்சம் இருந்திருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா பலதரப்பு மக்கள் பார்த்திங்கன்னா பலதரப்பு ஆசிரியர்கள், அதேபோல் தேர்வு எழுதியவர்கள் அதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டெட் 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்னு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கடைசியாக தேர்வு எழுதக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அதில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அதனால் தேர்வு முடிவை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த டேட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 2026 ஆனுவல் பிளான் பார்த்திங்கன்னா மிக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளான் பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போகிறா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ன்றது என்ன அப்படின்றது இன்னும் யாருக்கு ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. அதே பார்த்திங்கன்னா இந்த 3 நாட்கள் 24 ஜனவரி 24, 25, 26 இந்த 3 தினங்கள் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு. அதே போல் பார்த்திங்கன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனல் ஆன்சர் கீ இன்னும் வரல. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக அல்லது ரிசல்ட் வரக்கூடிய டேட் என்று பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது 2026 ஜனவரி 23ஆம் தேதி இன்று வரை பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீ இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத. நீங்கள் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதில் நம்ம அப்ஜெக்ஷன் கொஸ்டின் வச்சுருந்தீங்களா, அதனால் அவங்களுக்கு அந்த மதிப்பெண்ணெலாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் அதை தேர்ச்சி பெற முடியுமா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் டேட் ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்றது. என்ன காரணம் கேட்டால் ஆனுவல் பிளானில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த டேட் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வரைக்கும் தேர்வு முடிவுகள் ரிசல்ட் வரல. அதனால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அவங்க டேட் இன்டிமேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நியூ அப்டேட்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது புதிய தகவல்கள் அப்டேட்டு செய்திகளை பார்த்திங்கன்னா டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது தேர்வு முடிவுகள் டிஎன்டிஏடியோடைய 2025ஆம் ஆண்டுக்கான தேர்வு முடிவு எப்பொழுது, ரிசல்ட் டேட் எப்பொழுதுன்றதை அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர் அங்கே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயிலே கேட்டுக்கலாம். அதாவது டிஆர்பியோடைய காண்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க அதன் மூலமாக டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் டேட் எப்பொழுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஆனால் இந்த வார இறுதிக்குள்ளே வெளியிடப்படும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வார இறுதிக்குள்ளன்றது 24, 25, 26 3 தினங்கள் வந்து விடுமுறை அப்படின்றனால அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் ரிசல்ட் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருவதில் வந்து தாமதம் ஏற்படலாம். எப்படி இருந்தாலும் ஜனவரி மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் வெளியிட்டுருவாங்க. எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் எண்டில் வரும். இதில் வந்து சில வகையான கோரிக்கைகள் இருக்கிறனால டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து எப்பொழுது அப்படின்றத டிஆர்பி சம்மந்தமாக வெளியிடும் பட்சத்தில் அதற்கான உறுதிப்படுத்தல் தகவல் எப்பொழுதுன்றது நமக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்றாங்க. இன்னும் வந்து நமக்கு ஆன்சர் கீ வரல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2024, 26 ஆனுவல் பிளான் வந்து எப்பொழுது வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.